சித்தப்பா. டேய் ராஜா, வா வா. ராஜா சித்தப்பா வாடா வாடா வாடா. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. அப்பா ஃபோன் பண்ணாரு, தங்கச்சிக்கு கல்யாணமாமே. ஆமா சித்தப்பா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு கையோட கூட்டு போலான்னு வந்தேன். சரிடா. ஏய் ராகவன், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆ, என்ன சித்தப்பா மொத்த பேர் நீ கடையில இருக்கீங்க? இன்னியோட இந்த பெரிய கடையை திறந்து 26 வருஷம் ஆகுது. ம், சும்மா எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணலாம்னு இருந்தோம். அப்படியா? ஆமாண்ணா. சூப்பர் சித்தப்பா, கங்க்ராட்ஸ். இது அப்படியே வளர்ந்து 100 வருஷத்தை செலிப்ரேட் பண்ணோம். எங்க மாறன் வீராவை காணோம்? மாறன் ஏய். அண்ணா ஹே மாறா, வாடா. அண்ணா எப்படா இருக்க? எப்பண்ணா வந்தீங்க? நல்லா இருக்கேன்டா, இப்பதான் வந்தேன். என்னடா புதுசா தாடி இல்ல? அது இருக்கட்டும், நினைச்சதை சாதிச்சிட்டல நீ. இவன் வீராவை லவ் பண்ணான் சித்தப்பா, இது எனக்கு அன்னைக்கே தெரியும். உங்ககிட்டயே பேசலாம்னு நினைச்சேன். இவன் தான் வேணான்னு சொல்லிட்டான். லாஸ்டா இவனே தாலி கட்டி வீராவை உங்க மருமகளாவே ஆகிட்டான். ஏமா இவன் அவசர தாலி கட்டிட்டான்னு உனக்கு அவன் மேல கோவம் ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. அவன் மனசுலயும் நான் இருந்திருக்கேன். எனக்கு தான் தெரியாம போச்சு. சொன்னல ஆரம்பத்துல கோவம் தான் பட்டா. ஆனா இப்ப சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லம்மா? ஆமா ஆமா. வா வீரா, அண்ணங்கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. ம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணா. எதுக்கு? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்தா அண்ணா எதுக்கு இதெல்லாம்? போட்டுக்கடா, அண்ணன் தானே கொடுக்குறேன். தம்பி, உன் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே செய்யலடா. போட்டுக்கோ. ராஜா, கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமா போயிட்டு இருக்குப்பா. முன்னாடியே வந்திருக்கணும், வர முடியல. ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை, அது வழக்கமா நடக்கிறது தானே, அதான் இப்போ வந்த. பாலு சார். இதோ எடுத்துட்டு வரேன் சார். கொடு. இந்தாங்க சார். அப்பா, நம்ம பிரியாவுக்கு கல்யாணம் எல்லாரும் குடும்பத்தோட வந்து நடத்தி கொடுக்கணும். எங்க தங்கச்சி. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டி? இருக்கட்டும்பா, இந்தாங்க. நம்ம பிரியாக்கா? ஆமாண்டா, வளர்ந்துட்டால. எங்க தங்கச்சி, பெரியம்மா பொண்ணு. அப்பா, அது சரி, எல்லாரும் எப்ப கிளம்புறீங்க? நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சு. ஆல்ரெடி நாங்க பேக் பண்ணி வச்சுட்டோம்னா இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதா. சரி, அப்ப நான் வெயிட் பண்றேன், எல்லாருமே சேர்ந்து போயிடலாம். அது ஓகே தான். ஓகே தானே? ஆமா, அத்தை எங்க? அது எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்து தங்கி சேவை பண்றேன்னு வேண்டி இருக்கு. அத நேர்த்தி கடன் பண்ண போயிருக்கு. ஓ, மாமா, ஒரே ஒரு நிமிஷம் மாமா. ராஜா, நீ பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன். சரி சித்தப்பா. என்னமோ பேச போறாங்க. அடுத்து உனக்கு தான். எனக்கு வீட்ல பாக்குறாங்களா இல்ல ஆல்ரெடி பாத்து வச்சிருக்கியா? அவர் என்ன மாதிரி பண்ணுவாரு நினைச்சியா? என்னம்மா? அது இல்ல மாமா, கல்யாணத்துக்கு வீராவும் மாறனும் வராங்களா மாமா? அவங்களையும் நம்மளோட கூட்டிட்டு போறோமா? அதாம்மா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாமே மாமா. அதுக்கு இல்ல மாமா, அது கிராமம். வீராக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதுவும் இவங்க 2 பேரும் நம்ம கூட வந்தா நம்மளதான் ரொம்ப தப்பா பேசுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுல்ல மாமா? எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. ஏன்னா இவன் ஒரு குடிகாரன். குடிச்சிட்டு
அங்கேயே வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுவும் நமக்கு பிரச்சனை. அதுவும் இல்லாம வீராவை ஏதாவது கூட குறைச்சி பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ சொல்ற மாதிரி அவங்கள இங்கேயே விட்டுட்டு நாம மட்டும் போறதுதான் நல்லது. மாமா ராஜா ஏதாவது கேட்டாருன்னா? அத நான் பேசிக்கிறேம்மா. ம் சரிங்க மாமா. ஓ வேலை செய்றியா? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளாம் குடும்பத்தோட வெளியூர் போறோம். நம்ம எல்லாருமா? ஆமா, நீ, நான், ராகவன், அண்ணி, அப்பா எல்லாரும் தானே போறோம். உனக்கு ஒன்று தெரியுமா, எங்க கிராமம் செம்மையா இருக்கும். நீயும் அக்காவும் சிட்டிலேயே வளர்ந்தவங்கல்ல, அதெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஜில்லுன்னு காத்து, வயல்வெளி, எங்க திரும்பினாலும் பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு அப்படி இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா, அவ்வளவு சுத்தமான காத்து. அது மட்டும் இல்ல, ஆத்துல நீச்சல் அடிக்கலாம், கிணத்துல குளிக்கலாம், மீன் பிடிக்கலாம், தாவலாம், ஓடலாம், பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். அது நம்ம ஊரு, செம்ம ஜாலியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் சின்ன வயசுல லீவுனா அங்கதான் இருப்பேன். நான் பண்ண சேட்டைங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. போதும் நிறுத்துறியா? நானும் கிராமம் எல்லாம் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். சும்மா இந்த காதல ரீல் சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் உங்க கூட ஊருக்கு வரல, அவ்வளவுதான். வர லயா? ஆமா வரல. இவன் இப்படி ரிவர்ஸ் அடிக்கிறா? இவ இல்லாம நான் போய் என்ன பண்றதாங்க? என்ன? இல்ல, நீ வந்தனா என்னோட மெமரிஸ் எல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் உன்கிட்ட வரேன்னு சொன்னா? நீ வராம எப்படிடி? இந்த வீட்டோட 2வது மருமகனி. அண்ணன் எனக்கு செயின் போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஊர்ல ஏதாவது பெரிய கிஃப்டா வாங்கி வச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது, அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. சர்ப்ரைஸா உன் பேர்ல 10 ஏக்கரா நிலம் எழுதி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீ யோசிச்சுக்க. ஆமா, அவரே எழுதி வைப்பாரு. நீ அதுல ஒரு குடிசைய போட்டு அங்கேயே செட்டில் ஆகி உங்க அப்பாவோட திட்டுல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஏன், அதுல என்ன தப்பு? நம்ம என்ன ஜவுளி கடை வியாபாரம் மட்டும் தான் பண்ணுமா? ஊர்ல போய் விவசாயமும் பாப்போம். நான் வரல, அவ்வளவுதான். ஏன்? நீ இங்க இருக்கும் போதே உன் லிமிட் எல்லாம் தாண்டி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இதுல கூட கிராமத்துக்கு வர வந்தனா சரியா இருக்காது. அது சிட்டி மாதிரிலாம் இருக்காது. அங்க எல்லாருமே என்னை கவனிச்சுட்டு இருப்பாங்க. நான் உன்கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. நான் வரலன்னா அவ்வளவுதான், விட்டுறேன். இல்லடி, அங்க ஊரே உனக்காக வெயிட் பண்றாங்க. ஆமா, ஊரே அங்க எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. வா, வேலையை பாரு. இல்லடி, அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ என்ன கூப்பிட்டாலும் நான் உன் கூட ஊருக்கு வர மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. என்ன இப்படி ஆயிடுச்சு? இவ பாட்டுக்கு ரிவர்ஸ் அடிச்சுட்டா. அத்தை இருந்தாலாச்சும் அதை எதையும் சொல்லி ஏதாவது மந்திரம் போட்டு என் கூட அனுப்பிச்சு வைக்கும். இப்போ அதுவும் இல்லை, என்ன பண்ணலாம்? லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நாங்க வந்து என்னன்னு பார்க்கறோம். ஓகேண்ணா. எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. சரி, என் கூடயே வந்துருங்கன்னு சொல்லிருக்கேன். ஆமா ஆமா, வீரா எல்லாரும் மாறல சேர்ந்து அங்க வரோம். அவங்கள எதுக்கு இப்ப கேக்குறீங்க? நம்ம எல்லாரும் தானே போறோம். அவங்க வரல, நீங்க பேசாம இருக்கீங்களா? நீங்களே ஏதாவது கேட்டு குழப்பி விட்டுறாதீங்க. சரி, நான் அப்புறமா பேசுறேன். சித்தப்பா, ஏன் கிரண் இப்படி சொல்ற? சொல்றேன், சொல்லலாமா? அமைதியா இருங்க. எல்லாரும் வந்தாச்சா? அதான் எல்லாரும் வந்தாச்சே. வேற யாரு? ஆமா, மாறன வீராவும் எங்க? மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க. உங்களோட டூ இதோ எல்லாரும் ஒண்ணாவே போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டேய் மாறா, நம்ம தங்கச்சி கல்யாணம்டா. பிரச்சனையா? நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, தீபாவளி டைமு, வீட்டில் இருக்கிற எல்லாருமே போயிட்டா கடையை பார்த்துக்க ஆள் இருக்காது. நான் கடையிலேருந்து வியாபாரத்தை பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கணக்கெல்லாம் வேற இருக்கு. வீராவும் கூட இருந்தால் நல்லா இருக்கும். நீங்களாம் போங்க. கல்யாணம் முடிஞ்சதும் ராகவனை கடையில் விட்டு நாங்கள் 2 பேரும் விருந்துக்கு வந்துடுறோம். டேய், என்ன விளையாடுறியா? ஏண்டா, அங்க நம்ம தங்கச்சிக்கு யாரா பதில் சொல்றது?
கிளம்பும் போதே ராகவனும் வரணும், கண்டிப்பா வரணும்னு சொல்லிவிட்டு இருக்கா. நீ வரலன்னு சொல்ற. நானா வரலன்னு சொல்றேன். இவனு கல்யாணம் முடிஞ்சு விருதுக்கு வரல, நம்ம சொந்த பந்தம் யாரையும் வந்து பார்க்கல. நீ அப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி மாறா? பாத்தியா? இதான் நீங்க சொந்தத்துக்கு கொடுக்குற மரியாதையா? இல்லடா, நான் தான் கடையை பார்த்துக்க சொன்னேன். அப்பா, நம்ம குடும்ப விசேஷத்தை விட கடை வியாபாரம் பெருசுல உங்களுக்கு. ஏன்பா இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லடா. இதே மாதிரி நாங்களும் இருந்துக்கலாமா? டேய், என்னடா நீ? இது பாருங்க, வரலன்னா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, என்னால பதில் சொல்ல முடியாது. மாறனும் வீராவும் கல்யாணத்துக்கு வரணும், அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்பாவால் இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. ஆ? ஆ, ஓ. டேய், கிளம்புடா. அதான் அப்பாவே சொல்லிட்டாருல, நீ கிளம்பலாம்டா, கிளம்பலாம் கிளம்பலாம். ம். அத்தை இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அண்ணனே செஞ்சுட்டாரு. மாறா, கடவுள் உன் கூடவே இருக்காரா. ஆ, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. ஒரு நிமிஷம். போடா போ, கிளம்பு கிளம்பு. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. ஹ, நான் நினைச்சா அது நடக்கும், நடந்தா அது முடியும், தெரிஞ்சுக்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, என் அண்ணன் இருக்கிறான் மறக்காதே. ஏய், என்ன 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 பண்ணிட்டு இருக்க? பாட்டு பாடுறேன். நான் வழக்கமா பண்றது தானே. ஒய், யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? இந்த பாரு, இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கடி, இந்த வீட்ல தான் எனக்கு மரியாதை இல்ல. அதுவும் ஒன் அண்ட் ஒன்லி டேடு கிட்ட மட்டும்தான். என் ஊருக்கெல்லாம் வந்து பாரு, என்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஓ, அப்படியா? பார்க்க தானே போற. ஆ, நீ பண்ண காரியம் ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமா? என்ன காரியம்? இந்த காரியம் உஃப், மறுபடியுமா? இதுக்கு மேலயும் உன்னை கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோவேன். ம். என்ன, அவங்க நல்ல சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்ல வர, அதானே? அதெல்லாம் நான் என் வாயால சொல்லல, அதான் நீயே சொல்லிட்டே. ம். ஆனா ஒண்ணு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஊருக்கு வரேன்னு சொல்லி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். லோ. ம். நீங்களும் ரொம்ப பண்ண வேணாம். முதல்ல என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறத நீ முதல்ல ஸ்டாப் பண்ணு. எது? ஓகே ஓகே, உன்னை மன்னிச்சிட்டேன். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஹலோ, இட்ஸ் டைம் டா. கம் கம், ஃபாலோ மீ. ச்சே, இவனோட ஒரே ரோதனையா போச்சு. டேய் டேய், என்னண்ணா? என்னடா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஏன் கூட உட்காந்து வருவியா? ஜோடியா உட்காந்து வட போட. கண்மணி, ராகவா, அண்ணா, நீங்க ஒரு பக்கம் உட்காருங்க. வீரா, மாறன உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோ. ஆ, என்னடா பாக்குற, போய் உட்கார்றா. இது கூட உங்க அப்பா என்ன பெர்மிஷன் கேப்பியா? போ. கரும்பு திங்க கூலியா? அண்ணா, ஏதாவது நல்ல பாட்டை போட்டுருந்தேன். சித்தப்பா, போலாமா? போலாம்ப்பா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம
வீரா ம், நீயும் பாடு. கொன்றுவேன். உனக்கு தான் பாடுறது ரொம்ப பிடிக்குமே. ஆ, இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? பாடு வீரா. அதான் ஸ்பீக்கர்ல பாடுதே மாமா, அப்புறம் ஏன் தனியா பாடிக்கிட்டு? ஓ ஆமாண்ணே, அவளுக்கு கோரஸ்ல பாடுறது பிடிக்காது. நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. பாடு வீரா. ஈ, பாடு வீரா. முழிக்காத, பாடு. நான் வேணா கம்பெனி தரட்டுமா? எடுத்து கொடுக்கவா? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. பாடு. ம், நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. வாவ். ஏப்பா கொஞ்சம் காரை நிறுத்து. சரிப்பா. நம்ம பாடினது ரோல் அவருக்கு பிடிக்கலையோ? என்னப்பா இங்க இறங்கிட்டீங்க? நான் பிறந்து வளர்ந்த ஊர். எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? இந்த வயல்லையும் வரப்புலையும் எத்தனை நாள் நான் ஓடி இருப்பேன். ஏய் ராகவா, எவ்வளவு சந்தோஷமா பாரேன். இருந்திருப்பேன். அதுக்கு தான்ப்பா அடிக்கடி ஊருக்கு வரணுங்கிறது. எங்கடா வேலையை பத்தி யோசிச்சா மத்த எதை பத்தியும் யோசிக்க முடியல. தொழிலை கவனிச்சுக்கிட்டு ஊரையே மறந்துட்டேன். அதான் தம்பிங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்கல்லப்பா, அவங்க கிட்டே கொடுத்து நீங்க ஊர்ல வந்து செட்டில் ஆனா என்ன? பண்ணணும்டா. அப்பா மாறன் இருக்கான் பாருங்க, ரொம்ப பொறுப்பானவன். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பான். அவன்கிட்ட பொறுப்பா படிச்சா 1க்கு 3 கடையா மாத்திருவான்ப்பா. என்னோட பிரச்சனையே அவன் தானே. அவனால நீங்களாம் எப்படி நம்புறீங்கன்னே தெரியலையடா. அங்க பாரு. என்ன வீரா, சொல்லுங்க மாமா. எங்க ஊர் பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பாரு. இது உங்க மாமா பிறந்து வளர்ந்த ஊரு. இப்ப நீ எங்க வந்திருக்க? ம், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, அவளுக்கு இந்த ஊருக்கு வரணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. சீக்கிரம் ஊருக்கு போகணும், சொந்த பந்தங்களெல்லாம் பார்க்கணும். எல்லாம் கரெக்டா இந்த கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஏன்டா வரமாட்டேன்னு சொன்ன? அது கடை வேலையும் இருக்குல்லண்ணே. டேய் சமாளிக்காதடா, உன்னை பத்தி தெரியும் எனக்கு. அவசர தாலி கட்டி கல்யாணம் பண்ணிருக்க. ஊர்ல 4 விதமா ஏதும் பேசுவாங்கன்னு யோசிச்சிருக்க, அப்படிதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனே. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா போலாமா? ஆ. வாங்க. வீரா. ம். அங்க பாரு. இந்த வயசுலயும் எவ்வளவு லவ்வோட இருக்காங்கல்ல. இது ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு பாக்குறியா? புரியுது. எனக்கு இந்த ஐ லவ் யூ சொல்றது, உருகி உருகி லெட்டர் எழுதுறது, நீ தான் என் உலகம், நீ இல்லாம எதுவுமே இல்லை, இந்த மாதிரி கவிதையா பேசவோ எழுதவோ எனக்கு தெரியாது.
அதெல்லாம் பேசவும் எனக்கு வராது. அதான் நம்ம பிரச்சனையே. ஒருவேளை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா நீ ஓகே சொல்லியிருப்பியோ? இப்போ சொல்றேன். அதோ அங்க தாத்தா பாட்டி 2 பேர் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட லவ் குறையாம அந்யோன்யமா இருக்காங்க. அந்த லவ் தான் என் லவ். நம்ம 2 பேரும் அப்படி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லப்போனா இவ்வளவு நேரம் அவங்க 2 பேர்த்த நான் பார்க்கல. நீயும் நானும் தான் அவங்க 2 பேரா நினைச்சு இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பாரா, ஆ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, வண்டி எடுக்கணும். இதோ வரேன். கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசு மாறும். நீயும் நானும் அவங்கள மாதிரி வாழ்வோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.